ஹாய் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து வெனஸ்டே. இன்னைக்கு நான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணேன்னா பன்னீர் வச்சு பிரியாணி. ஏன்னா ஃப்ரிட்ஜில் பன்னீர் இருக்குது. நான் சாம்பார் வைக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் சாம்பாரோட பிரியாணி ஏதாச்சும் பண்ணலாம். ஏன்னா நேத்திக்கும் காரக்குழம்பு கத்திரிக்காய் குழம்பு அதுக்கு முன்னாடியும் குழம்பு தான் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பன்னீர் வச்சு பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு தொட்டுக்க வந்து நான் வந்து வீட்டில் வந்து என்கிட்ட வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சேன் நைட்டு. அதுவும் இருக்குது, வெண்டைக்காவும் இருக்குது. இந்த ரெண்டு பொரியல்களில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்குவோம். வெண்டைக்காய் தான் ரொம்ப பிடிக்கும், அதான் கேட்பான்னு நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வந்து ராகி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து முளைக்கட்டி வாஷ் பண்ணி ஊற வச்சு முளைக்கட்டி அரைச்ச மாவு. இதோட வீடியோ வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தி. இதை வச்சு நீங்கள் புட்டு பண்ணலாம், இடியாப்பம் பண்ணலாம், கொழுக்கட்டை பண்ணலாம். பன்னீர் பிரியாணி பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட்டு கீ ஒரு கடாயில் ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் அந்த வெண்டைக்காயெலாம் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேன். ஸோ அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு ராஸ்மெல் போயிட்டதுக்கப்புறமா இதில் வந்து தக்காளி ஒரே ஒரு சின்ன தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா அதையும் வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள், இது வந்து சீரகத்தூள், இது வந்து கரம் மசாலா எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்ச ரைஸ் சேர்த்துட்டு தண்ணி வந்து எப்போவுமே ரைஸ் நல்லா முழுகிற லெவலுக்கு வச்சுட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 20 minutes தம் வச்சுன்னா ரெடி ஆகிடும். சுடுதண்ணியில் வந்து நான் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பன்னீர் வந்து நல்லா சுடுதண்ணியில் ஆட் பண்ணும்போது பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபைனலாக கிரேவிலையும் சரி இல்லாட்டா வந்து இந்த மாதிரி பிரியாணிலையும் சரி இந்த மாதிரி சுடு தண்ணிக்குள்ளே கட் பண்ணி போட்டிருக்க பன்னீர் சேர்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இன்னொரு சைட் ஸ்டவ் காலியாக இருந்துச்சு. அதில் வந்து நான் வந்து வாழைப்பூ பொரியல் தான் பண்ணேன். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நான் மூடி வச்சிட்டேன். தாளிப்புக்கு வந்து கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா மூடி போட்டு நல்லா குக் பண்ணோன்னா ரெடி ஆகிடும். அதே மாதிரி இந்த சைடு வந்து இந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் பன்னீர் ஆட் பண்ணேன். நான் 20 minutes வந்து தம் வைக்கல பன்னீரை. சாஃப்டாக இருக்கட்டும்ன்ட்டு நான் சுடு தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி பன்னீரை சேர்த்துட்டேன். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி வாழைப்பூவும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து கொஞ்சம் தேங்காய் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் பொரியல். ஒரு சைடு ஸ்டவ்வில் வெண்டைக்காய் பொரியல், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி பாத்திரம் வச்சுருந்தேன் புட்டு வந்து வேக போடுறதுக்கு. ராகி புட்டு தான் பண்ணியிருந்தேன். மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி போட்டு பிசைஞ்சோன்னா புட்டு மாவு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஏலக்காய் மட்டும் இடித்து சேர்த்துட்டு நம்ம வேக வைக்க வேண்டியது தான். ஸோ அது மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து இந்த குழந்தைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் தான் பேக் பண்ணேன். இந்த பன்னீர், இந்த ரைஸ் ரெண்டுத்தையும் பாக்ஸில் மாற்றிட்டு பன்னீர் நிறைய கேட்டிருந்தா, ஸோ பன்னீர் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும், ஸோ வெண்டைக்காய் கொடுத்துட்டேன். புட்டு வந்து ஒரு 20 minutes குக் பண்ணேன். ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் கொஞ்சம் கீ, அப்புறமா தேங்காய் நம்ம சர்வ் பண்ண போது இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் கொடுத்துருந்தேன். ஸ்கூலில் விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அதே மாதிரி நான் பிளான்ட் கொஞ்சம் வாங்கினேன் கடையில். ஸோ அதுக்கு வந்து 2 பாட் மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது வந்து ஜேட், அப்புறமா மணி பிளான்ட் வந்து செடி மாதிரி கொடி வராது. அதே மாதிரி இந்த ஜேட் பிளான்ட் வந்து இண்டோர்னு சொல்லிட்டு ஏமாந்து தான் வாங்கிட்டு வந்தேன். என்னென்னா இந்த ஜேட் பிளான்ட்டுக்கு வந்து ஒரு 2 to 3 hours வந்து டைரக்ட் சன்லைட் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இது ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நல்ல ஒரு மரம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை 2ஆக பிரித்து ஒரு ட்ரீ மாதிரி போன்சாய் மாதிரி மாற்றலான்ட்டு அது 2 பாட்டில் மாற்றிட்டு சின்ன சின்ன செடியெலாம் இன்னொரு இதில் வச்சுட்டேன். அட்லீஸ்ட் 2 hours to 3 hours சன்லைட் வேணும். ஸோ டைரக்ட் சன்லைட்டுக்காக மேலே வச்சுட்டு அப்புறம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுடுவேன். பொரி வாங்கி வச்சுருக்கேன். குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டேன், இப்போ ஃப்ரீயாக இருக்கேன். அதனால் பொரி வச்சு நான் பொரி ஒரு நல்லா பண்ண போகிறேன். இதுக்கு வந்து இந்த கப் லெவலுக்கு நான் சுகர் எடுக்க போகிறேன். இந்த கப் பார்த்தீங்கன்னா 1 cup 250 grams இருக்குது. ஸோ இதில் வெல்லம் எடுத்துகிட்டு எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, எவ்வளோ பொரி யூஸ் பண்ணுறேன் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். 170 grams வந்து நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் அந்த 170 grams வெல்லத்தை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி. இப்போ பொரி எவ்வளோ எடுக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இதை நான் ஒரு கடாயில் மாற்றிட போகிறேன். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். அழுக்கு ஏதாச்சும் இருந்தால் இதில் வந்து உங்களுக்கு இதுவாகிடும். கொஞ்சம் கீ ஆட் பண்ணியிருக்கேன். வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 85 grams பொரி எடுத்திருக்கேன்.
பொரி வந்து நல்லா வறுத்துட்டேன். வறுத்து தான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து நல்லா கொதிச்சிச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பாகு வரும். இது வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு பாகு வந்து ஒன்றா சேர்ந்து வரணும். அதுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டில் போட்டால் சவுண்டு வரணும். ஸோ இது மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டாலும் உங்களுக்கு சவுண்டு வரும். அப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் ஏலக்காய், நம்ம இந்த பொரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே இந்த வெல்லம் வந்து இந்த பொரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இதுக்கப்புறம் உருண்டை பொரிக்க வேண்டியது தான். கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். கீழே ஹீட்டாக இருக்கிறதால மேலெலாம் டக்குன்னு ஆறிடும். ஸோ மேலே இருக்கிறத வந்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பண்ணிங்கன்னா ஈஸியாக உருண்டை பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு எல்லாமே இறுகிடுச்சு, ரொம்ப ஹார்டாகிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா இந்த பொரி வந்து அந்த வெள்ளம் உருகும் போது ஒட்டாமல் வந்துடும். நான் கடைசி கடாயில் ஒட்டி இருக்கிறது மட்டும் ஃபைனலாக இது மாதிரி தான் உருண்டை பிடிச்சேன். எவ்வளோ ஹார்டாக இருக்குன்ட்டு இதுதான் கடைசியாக இந்த கடாயில் ஒட்டிகிட்டு இருக்க பொரியெல்லாம் கொஞ்சம் ஹீட் பண்ணி பண்ணுது. ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சாகி ஆகாது இது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பொரியில் எவ்வளோ கிராம்ஸ் எனக்கு வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். 217 கிராம்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு. இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. கடையில் வாங்குறதோட வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்றது வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து நைட் டின்னர் வந்து வெறும் கார்ன் மட்டும் தான் வேக வச்சேன். ரைஸ் கொஞ்சம் மார்னிங் பண்ண அந்த மஷ்ரூம் பிரியாணியே இருந்துச்சு. மஷ்ரூம் இல்லை, பிரியாணி மட்டும். ஸோ நாங்கள் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், இந்த கார்ன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை மட்டும் நான் பீட் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ அதுவே வயிறு ரொம்பிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே எனக்கு பசிக்கல.